ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ரவிச்சந்திரன் ராஜீவ் கொலை வழக்கில் 32 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கிற தம்பி ரவிச்சந்திரன் சமீபத்தில் அவருடைய காரா பதிப்பகம் திறந்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அதுக்கு பின்னாடி பேசும்போது, தம்பி நீங்கள் வெளியில் வந்ததுலேருந்து இந்த ராமேஸ்வரம்லாம் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் முதல் நேர்காணல் நம்ம எடுத்தப்போ அப்போவும் நம்ம கேட்டிருந்தோம். ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னா அந்த இடம்லாம். அதாவது வீட்டிலேருந்து அவர் புறப்பட்டு மானாமதுரை அங்கேருந்து ரயில் மூலமாக ராமேஸ்வரம் போயிட்டு, ராமேஸ்வரத்துலேருந்து நேராக படகு மூலமாக 2 நாள் சுற்றி இருந்துட்டு அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி, அப்புறம் ஒரு படகு மூலமாக யாழ்மண்ணுக்கு போய் அங்கே ஒரு போராளியாக உருவானது தான் சிவராசன் டாப் சீக்ரெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதம். அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது கூட திருச்சி வேலுசாமி ஐயா, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அவரும் வந்திருந்தார். அங்கேயே திட்டமிட்டு உடனே அங்கேருந்து மதுரையில் இருந்துட்டு அவர் வீட்டில் விருதுநகர்லேருந்து புறப்பட்டு போகிற மாதிரி அந்த பாதை எந்த வழியாக போனாரோ பேருந்து மூலமாக அந்த வழியாக புறப்பட்டு போகிறதுன்னு ஒரு திட்டமிட்டு உடனே கிளம்பணும். மதுரையில் இருக்கக்கூடிய ஏஆர் தங்கும் விடுதி மற்றும் ஹோட்டலில் இருந்தால் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து அப்படியே நண்பர்களோடு பேசிட்டு 2 வாகனத்தில் புறப்பட்டுருந்தோம். அந்த பயணம் குறித்து தான் இந்த பதிவு. அந்த 2 நாட்கள் புறப்பட்டு போய் அங்கே காத்துக்கிட்டு இருந்தது, எந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேருந்து அப்புறம் நான் புறப்பட்டு படகு மூலமாக நாட்டுக்கு போனேன் அப்படின்ற பதிவு தான் இந்த பதிவு. அப்படியான ஒரு பதிவு வாகனத்தில் உட்காந்து நாங்கள் பேசிட்டு போகிறோம். முதல் பகுதி அது என்னன்றதை பாருங்கள். 2வது பகுதி அடுத்ததான் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடு ரொம்ப பெரிய வசதி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்பா ஆமாம், அரசு ஊழியர். அம்மா வழியிலையும் சரி அப்பா வழியிலையும் சரி நிலவுலன்கள் வச்சுருந்த குடும்பம் தான், விவசாய குடும்பம். முதல் முறையாக நம்ம தனியாக ஒரு 16 வயது கூட முழுமையடையாத ஒரு சூழலில் நம்ம போய் இந்த உலகத்தை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் நினைக்கிறீங்க? ஆமாம், நினைக்கிறோம். ஆனால் முன்னாடியே ஒரு நம்ம தீர்மானத்துக்கு வந்துட்டபடியா எது நடந்தாலும் இனி பழைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடாது. இந்த 91 அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையே புரட்டி போட்ட நாள்ல அது. அப்போ உங்களுக்கு ரொம்ப இளம் வயது. ஆமாம், எடுக்கணுங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், எது உங்களை ஈர்த்தது? என்னுடைய பள்ளி பருவம் அது. 83 ஜூலை கலவரம் ரொம்ப என்னை பாதிச்சது. நான் வாசிப்பில் என்னை குறைய வைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே வாசிப்பேன். ஈழப்போராட்டம் அது முக்கியமான காரணம். அந்த வாசிப்பு பழக்கத்தை மேலும் தீவிரப்படுத்துறதுக்கு. நான் முதலே திட்டமிட்டது என்னென்னா 2 இடத்துக்கு போகிறதுக்கு. ஒன்று வேதாரண்யம், இன்னொன்று ராமேஸ்வரம். இந்த 2 இடங்கள்ல தான் அகதிகள் வந்து போகிறதா இருந்தது. போனதுடைய நோக்கம் அங்கே யாராவது ஒரு ஈழத்தமிழர் முடிஞ்சால் போராளிகள் நடமாட்டம் அந்த பகுதிகளில், கடல் பகுதிகளில் இருந்ததுங்கிறது தெரியும். அந்த போராளிகளை இனங்காண முடியுமா, போராளிகள் மூலமாக நம்ம ஈழத்துக்கு போக முடியுமாங்கிறது தான் என்னுடைய அந்த பயணத்துடைய இலக்கே. அந்த பயணமே ஒரு இயற்கையாக நம்ம அது வரைக்கும் பார்த்த அனுபவத்துக்கும் நான் பார்த்த அந்த வயசுக்குள்ளே நான் பார்த்த அனுபவத்துக்கும் மனசை ஒரு பிசைஞ்ச விஷயம். கொஞ்சம் துணிச்சல், தைரியம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட ஒரு இடம் தெரியாத ஒரு அச்சம் அந்த பயணத்தில் இருக்கு. நம்ம 91 1991 அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த 17-18 வயசு தம்பியாக இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. ஆமாம், தலைமன்னாருக்கு. ஆமாம், அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கணும்.
வீட்டை விட்டு வெளியில் வந்தப்போ அந்த மனநிலை வந்து நீங்கள் பதிவு பண்ணிருந்தீங்க புத்தகத்தில். சரிங்க. ஆனால் அது வந்து விஷுவலாக வந்து இல்லை. அதுதான் இப்போ நம்ம நோக்கி போகிறோம். நீங்கள் புறப்பட்டு என்ன மனநிலையில் நீங்கள் போகிறீங்க இன்னைக்கு, கடைசியாக ராமேஸ்வரத்துலேருந்து எப்படி போட்டில் போகிறீங்கிறது தான் இந்த பயணத்தோட நோக்கம். அது ஒரு விஷுவல் பண்ணலாம், காட்சிப்படுத்தலாம், ஒரு ஆவணப்படுத்தலாம் அப்படின்ட்டு. மகிழ்ச்சி. ஆமாம். இப்போ அந்த 91 அந்த நாள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி வீட்டை விட்டு நீங்கள்? ஆமாம், நிச்சயமாக. அதை எப்படி மறக்க முடியும்? வாழ்க்கையவே புரட்டி போட்ட நாளில் அது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் 2 நாளைக்கு முன்னாடியே தீர்மானிக்க நாள், அதுவும் முக்கியமானது. இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறேங்கிறத வந்து ஒரு 2 நாள் நல்லா தீர ஆலோசித்து அன்னைக்கு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஆயத்தங்களை தான் மற்ற அந்த 2 நாளைக்குள்ளே நான் பண்ணது. அது நான் நினச்ச மாதிரி அது ஒவ்வொன்றா செயல்படுத்த ஆரம்பித்தேன் அந்த குறிப்பிட்ட நாள். 2 நாள். ஆமாம், 2 நாள். அது வந்து என்னுடைய புத்தகத்துலேயும் அதை நான் சொல்லியிருப்பேன். இல்லை, அதில் முக்கியமான பிரச்சனையே அப்போ உங்களுக்கு ரொம்ப இளம் வயது. ஆமாம். அந்த வயதில் இப்படி ஒரு தீவிரமான முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், எது உங்களை ஈர்த்தது, என்னென்ன உணர்வுகளால் அப்படி உந்தப்பட்டீர்கள்? என்னன்னா, அது என்னுடைய பள்ளி பருவம். அது 83 ஜூலை கலவரம் வந்து ரொம்ப என்னை பாதிச்சது. சின்ன வயது தான் இருந்தாலும் அந்த புகைப்படங்கள், அந்த தொலைக்காட்சி பெருசாக கிடையாது, பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகள் வந்து நான் காமராஜ் வாசகசாலைன்னுட்டு அங்கே அருப்புக்கோட்டையில் ஒரு வாசகசாலை இருந்தது. காங்கிரஸ் நேரடியாக மறைமுகமாக காமராஜ் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். காமராஜர் வாசகசாலை. அந்த வாசகசாலையில் என்னென்னா எல்லா கட்சி பத்திரிகைகளும் இருக்கும். இப்போ மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில வாசகசாலைகளில் அந்தந்த ஒரு அரசு சார்ந்து யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய பத்திரிகைகள் மட்டுமே இருக்காது. இந்த காமராஜர் சாலையில் அருப்புக்கோட்டையில் என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து, திராவிட இயக்கங்கள், காங்கிரஸ் கட்சி நடத்தின பத்திரிகைகள்லேருந்து நாளிதழ், வார இதழ், மாத இதழ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஆங்கிலம், தமிழ் எல்லாமே அதில் நம்ம வாசிக்கலாம். எல்லாருடைய அரசியல் கருத்துக்களையும் நம்ம வந்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு ஆழமான வாசிப்புக்கு அந்த வாசகசாலை எனக்கு ஒரு முக்கியமானது. இந்த வாசிக்கிற ஆர்வத்தை தூண்டினது வந்து பக்கத்தில் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முனியாண்டி வாத்தியார்னு ஒருத்தர், அவர்கிட்ட நான் 7ஆம் வகுப்பு படித்தேன். அது எஸ்பிகே மேல்நிலைப் பள்ளியில். அதையும் இந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருப்பேன். திரும்ப நினைவு கூறுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் வந்து நான் தொடர்ந்து இந்த ஈழப் போராட்டங்கள், நான் வாசிப்பில் வந்து என்னை குறைய வைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே வாசிப்பேன். விளையாட்டுத்துறையிலையும் எனக்கு ஆர்வம் இருக்குது. சினிமா துறையில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, ஆனாலும் இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிற இது வந்து தெரிஞ்சுக்கிறோம், ஓரளவாவது தெரிஞ்சுக்கிறோம். ஆழமான வாசிப்புங்கிறது வந்து எனக்கு விளையாட்டுத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் இருந்தது. ஈழப்போராட்டம் வந்து அது முக்கியமான காரணம். அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து மேலும் தீவிரப்படுத்துறதுக்கு ஈழ விடுதலை போராட்டம் அவங்களை வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு வேகன்ற அந்த வயசுல ஒரு அந்த வயசுல என்னன்னா, அது ஒரு அசட்டு துணிச்சல், ஒரு விடுதலை பருவம், அசட்டு துணிச்சல்னு சொல்லலாம். அதுக்கு பின்னணியில ஒரு சிந்தனை உருவாக்கம்னு கூட சொல்லலாம் அது. ஆனால் அது ஒரு இளம் வயது. அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவங்க இப்போ தலைவர் பிரபாகரன் மாதிரி, இல்லாட்டி பத்மநாபா, எல்லாருமே இளம் வயதை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. பள்ளி பருவத்தை முடித்தவங்க, கல்லூரி பருவத்தை முடித்தவங்க போராட்ட காலத்தில் இறங்கினது வந்து அதுவும் ஒரு தூண்டுதலாக இருந்தது. பிறகு திரும்ப அந்த வாசிப்பு பழக்கம் பெருக ஒரு உரிமை சார்ந்த விடுதலை போராட்டங்களை நடத்துகிறவங்க எல்லாமே வந்து இளைஞர்களாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லா நாடுகளையும் அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தது இளைஞர்களாக இருந்தது வந்து ஒரு பொது பார்வையாக எனக்கு பட்டது. அவங்களுக்கு ஊக்க சக்தியாக பல சிந்தனையாளர்கள் இருந்திருக்கலாம். கரிபால்டிக்கு வந்து அவர் வந்து இத்தாலிய பல தேசங்களை வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருந்த தேசங்களை வந்து ஒற்றுமைப்படுத்தினது வந்து கரிபால்டி.
நீங்கள் சரியாக பதிவு பண்ணீங்க. இந்த இயக்கங்களுடைய இன்ஸ்பிரேஷனே கரிபால்வெட்டினுடைய வாழ்க்கையாக தான் இருக்க முடியும். இதே மாதிரி போராட்டத்தை உலகத்தில் அவர் தான் முதல்ல உருவாக்குனவர். காடுகளுக்குள்ளே இருந்து இயக்கத்தை தனி மனிதனாக இருந்து அதை கட்டமைச்சு அந்த நாட்டுடைய சொந்த. ஆமாம், அவர் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான். ஒரு தேசிய நாட்டை தனித்தனியாக பிரிஞ்சிருந்த சாம்ராஜ்ய இது தீவுகளாக இருந்த நாடுகளை வந்து ஒன்றிணைச்ச ஒரு போராட்டம். மாஜினி வந்து ஒரு சிந்தனையாளர். எந்த ஒரு இதுக்கும் வந்து ஒரு எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு சிந்தனைங்கிறது தேவை. இப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு சொல்லுவாங்க வால்டேர், ரூசோ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அலெக்சாண்டருக்கு சாக்ரட்டிஸ் தான் இன்ஸ்பிரேஷன். அலெக்சாண்டர், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், ஆசிரியர், இவங்க இந்த மாதிரி ஒரு தத்துவாசிரியர்கள் இருப்பாங்க. அதான் அவர் மாஜினி. அந்த கரிபால்ட்டி வந்து ஒரு உத்தியோகமாக இருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்து அந்த முடிவுக்கு வரதா சொல்லி நம்ம பேசணும். 2 நாளாக நான் வந்து மனசுக்குள்ள திரும்ப சாதக பாதகம் எல்லாத்தையுமே நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். அந்த வயசில் எடுக்கிற முடிவு சரியா தவறான பின்னாடி நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருக்கீங்க, அது வேற விஷயம். அது பிறகு என்ன முடிவு பண்ணுறீங்க, என்ன எங்கே நோக்கி நகர்றீங்க? அதான் அந்த முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறேன். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நமக்குன்னு ஒரு வெளியில் போயிட்டோம்னா நம்ம அடுத்த உணவு இந்த மாதிரி தேவைகளுக்கு நமக்கு குறைஞ்சபட்ச பொருளாதாரமாக தேவைங்கிற அடிப்படையில் வீட்டிலேருந்து தான் நான் அதை, அப்பா வீடு கட்டிகிட்டு இருந்தார் அப்போ, அந்த பணத்துலேருந்து ஒரு தொகையை நான் எடுத்துகிட்டு போனேன். அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு போனேன். அதை வந்து கொச்சையாக சொல்லணும்னா திருட்டுன்னு கூட சொல்லலாம். சொந்த வீட்டு எடுத்துட்டு போறீங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க வந்து 2 பக்கம் வந்து திக்கு விறுவிறுப்பா போவாங்க. 2 பக்கம் அந்த உணர்வு எப்படி இருந்தது காசு எடுக்கிறப்ப சொல்லுங்க பாப்போம். அது நுள்ளையே இருக்கு, திரும்ப சொல்லி நாங்க போகுது. இல்ல படிச்சுக்கோங்க. அது அப்படி ஒரு பயத்தோட தான் நீங்க எடுக்கிறீங்க. உங்க வீட்டுல எடுக்கிறீங்க, உங்க இடத்துல எடுக்கிறீங்க. ஏன்னா நெஞ்ச படபடப்பு. அதான் சொன்னேனே, அது என்னன்னா சொந்த வீடா இருந்தாலும் அது வந்து திருட்டு தானே, மனசு உறுத்துது இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. என்னதான் நம்ம சில விஷயங்களை திட்டமிட்டாலும் மனம் ஒப்புக்கொள்ளாத விடயங்களை செய்யும் போது ஒரு பதட்டம் ஏற்படுவது இயற்கை தானே. அந்த மாதிரி ஒரு இது. வீட்டை வந்து எங்க நிக்கிறீங்க கடைசியா? வீட்டை விட்டு துணிமணிகள் தான். துணிமணி ஒரு 2 செட்டு துணிமணி அப்பா வந்து தைக்கிறது கொடுத்துருந்தாரு. இந்த கிரகப்பிரவேசத்துக்காக துணி அளவு கொடுத்துருந்தாரு. அது ரெடியாக இருந்திருக்குன்னு தெரியும். சரி, அந்த புது துணியை ஒன்று வாங்கிட்டு போயிடுவோன்னுட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த அட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட தேதியில் டெலிவரி இது இருக்கும். அது வந்து அது சரியான நாளுங்கிறதுனால அதையும் போகிற வழியில் கடையில் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் திருச்சிலி பேருந்து அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்சிலிக்குன்னு பக்கத்தில் ஊர். நான் முதலே திட்டமிட்டது என்னென்னா 2 இடத்துக்கு போகிறதுக்கு. ஒன்று வேதாரண்யம், இன்னொன்று ராமேஸ்வரம். இந்த 2 இடங்கள்ல தான் வந்து அகதிகள் வந்து போகிறதா இருந்தது. ஆமாம், அது அதிகமாக வந்து போகிற இடம். ஏன்னா யுத்தத்தின் அடிப்படையில் அவங்க வாழ முடியாத சூழ்நிலையில், இங்கேயும் ஏமாற்றங்களை சந்தித்த சூழ்நிலையில் அங்கேருந்து வர்றதும், இங்கே வாழ அது யுத்த பூமியே பரவாயில்ல இங்கே வாழ்கிறத விட அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வசதிகள் வந்து அன்னைக்கு கிடையாது. 84, 85, 86 அந்த காலகட்டங்களில் கிடையாது. அப்படியா அவங்க வந்து திரும்ப அவங்க அந்த நாடுகளில் வந்து தமிழ்நாட்டை விட செல்வ செழிப்பாக வாழ்ந்த பூமி அது. அப்படியே திரும்பவும் பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இப்படி வர்றதும் போகிறதுமா இந்த 2 பகுதி முக்கியமான பிரதான பகுதியாக இருந்திருக்கு. அப்போ நான் திட்டமிட்டது அது. ராமேஸ்வரம் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச பகுதிகளில் இருக்கிறபடியாக ராமேஸ்வரம் முதல்ல போகிறதுன்னு முடிவு பண்ணி திருச்சிலிக்கு போய் திருச்சிலியிலேருந்து மானாமதுரை போய் மானாமதுரையிலேருந்து ரயில் மூலமாக ராமேஸ்வரம் போனதுன்னுட்டு இப்போ போயிட்டு இருக்கிற இந்த வழியில் ஒரு பகுதி. ஆமாம், சரி சரி. பேருந்தில் போகிறீங்க? பேருந்தில். சரி சரி. மானாமதுரை போயிட்டு இறங்குறீங்க. ஆமாம். அங்கே இறங்கிட்டு அடுத்து என்ன பயணம் உங்களுக்கு? அதான் நேராக ரயில் நிலையத்துக்கு போய் ரயில் நிலையத்திலேருந்து ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் எத்தனை மணி நேரம் பயணம் அப்போ உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு 4 மணி நேரம் பயணம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம்.
காலையில் மதியம் ஒரு 2 மணிக்கு முன்னாடி புறப்பட்டது. 10 மணிக்கு நான் ராமேஸ்வரம் போய் அடைஞ்சிட்டேன். இந்த பயணம் நிறைவேறிச்சு. காலையில் எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? மதியம் 2 மணி இருக்கும். மதியம் 2 மணிக்கு புறப்பட்டீங்க. 2 மணிக்கு மேலே இருக்கும். சரி சரி. ஏன்னா அன்னைக்கு மதியம் வரைக்கும் ஸ்கூல் இருந்தது. ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த கிரக பிரவேசத்துக்கு பொருள் வாங்க போயிருந்தாங்க அம்மா அப்பா எல்லாருமே. அதுதான் உங்களுக்கு சாதகமான நேரம்னுட்டு நான் முன்னாடியே கணிச்சிருந்தது. அந்த இடைவெளியை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பாதையில தான் இன்னைக்கு நீங்கள் பேருந்தில் போகிறீங்க. அன்றைக்கி இது இவ்வளோ அகல பாதையாக இருக்காது, ஒரு வழி பாதையாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஒரு வழி பாதை 2 வழி பாதை தான். மானாமதுரை போயிட்டு அங்கேருந்து ரயில் மூலமாக போகிறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ராமேஸ்வரம் போய் இறங்கும் போது வரைக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? என்ன சொல்கிறது, வீடு வந்து ரொம்ப பெரிய வசதி இல்லாட்டியும் ரொம்ப உயர்தரமான வசதி இல்லாட்டியும் ஆமாம், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்பா வந்து ஆமாம், அரசு ஊழியர். எங்கள் தாய் வழியிலையும் சரி, அப்பா வழியிலையும் சரி, அம்மா வழியிலையும் சரி, அப்பா வழியிலையும் சரி, நிலவுலன்கள் வச்சுருந்த குடும்பம் தான், விவசாய குடும்பம். அப்படியா அந்த நேரங்களில் பொருளாதார பிரச்சனைன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. முதல் முறையாக நம்ம தனியாக ஒரு 16 வயது கூட முழுமையடையாத ஒரு சூழலில் நம்ம போய் இந்த உலகத்தை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் நினைக்கிறீங்க? ஆமாம், நினைக்கிறோம். ஆனால் முன்னாடியே ஒரு நம்ம தீர்மானத்துக்கு வந்துட்டபடியா எது நடந்தாலும் இனி பழைய வாழ்க்கையை வந்து சிந்திக்கக்கூடாது, அந்த நினைப்பு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருந்தது. நடைமுறைப்படுத்துகிற சூழ்நிலையில் நினைவுகள் வரத்தான் செய்யும். முறை இன்னைக்கு வெளியில் வந்திருக்கேன், எங்கே தூங்குறது, இப்படி தூங்குறது, வெறும் அப்போ வந்து கையில் ஒரு 1500 ரூபா தான் இருக்குது, அதிகமாக செலவு பண்ண முடியாது. நம்ம அடுத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்ட வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் உங்களுக்கு மனசில் தோணுது? ஆமாம், சூழ்நிலை. அதுக்கடையில் இந்த போராட்ட காலத்தில் நிறைய இயக்கங்கள் அப்போ செயல்பட்டது. ஈழத்தில் வந்து நிறைய இயக்கங்கள் செயல்பட்டது. அதில் 5 இல்லை 6ன்னு சொல்லலாம், ஒரு பிரதான இயக்கங்களாக பேர் சொல்லக்கூடிய இயக்கங்களாக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில், இலங்கையில். இங்கே வந்து எல்லாரையுமே விடுதலை புலிகள் போராடின ஆமாம், போராடி அத்தனை அமைப்புகளையும் வந்து விடுதலை புலிகள்ங்கிற ஒரு பொது அடைப்புக்குள்ளே அடைச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. எனக்கு அப்போவே பிரித்து பார்க்கக்கூடிய இது தெளிவு இருந்தது எனக்கு. விடுதலை புலிகள் இயக்கங்கிறது பிரபாகரன் தலைமையிலான இயக்கம். அதே மாதிரி பிளாட், EPRLF, ஈராஸ், டெலோ, அடுத்தது டீன்னு ஒரு இயக்கம் இருந்தது, தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனுடைய. அவங்களுடைய பேர் எப்படி பின்னாடி பாப்புலர் ஆச்சுன்னா, இந்த மீனம்பாக்கம் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. ஒரு 60 தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து இறக்க வேண்டிய அவலமான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் வந்து அது கிடையாது. கொழும்பு விமான நிலையத்தை தகர்க்கிறதுக்கான திட்டம் அது. ஆமாம், அது வந்து ஆமாம், அது வந்து தாமதமாயிருச்சு. அந்த விமானம் வந்து பொருள் வந்து ஏற்றுறதுல தாமதமான சூழ்நிலையில் இவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த போராளிகள் வந்து மீனம்பாக்கம் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க, இப்படி குண்டு விமான நிலையத்தில் இருக்குது, அது வந்து கொழும்புக்கு போக வேண்டியது, போகாத சூழ்நிலையில் இது வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது, நீங்கள் அதை உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் அலட்சியத்தினால இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது ஆனால் அந்த நிகழ்வு வந்த பிறகு விடுதலை புலிகள்னா அவங்க மேலே அந்த பொது பார்வையில் ஆமாம், பத்திரிகைகள், செய்தி ஊடகங்கள், அரசு பரப்புனதுனால இப்போவும் அதை விடுதலை புலிகள் செஞ்சதாகவே பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது வந்து தமிழீழ இராணுவம்ங்கிற பேர், TEA, தமிழீழம் ஆர்மிங்கிற பேர். அதனுடைய தலைவர் வந்து தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன். சரி, அது இருக்கட்டும், நம்ம இந்த பயணத்துக்குள்ளே வருவோம். நீங்கள் இதெல்லாம் வந்து நினச்சிட்டு போகிறீங்க, என்ன பண்ணுறது, எதிர்காலம் என்ன பண்ணுறதுன்னு.
நோக்கம் வந்து உங்களுக்கு என்னன்னா இவர் பண்ணதுக்கு வந்து ஐயா பின்னாடி எதுவும் திரும்பி பார்க்காத, நேரம் முன்னாடி பாரு, சரிங்க, நடந்து போனதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது இனி போனது போன லைஃபா இருக்கட்டும், சரி, அங்க போறோம் போராடுறோம் அப்படின்ற எண்ணத்துக்கு மட்டும்தான் அவர் முன்னோக்கி பார்த்த மாதிரி அந்த போறாரு. போராட்ட களத்திலையும் தன்னையும் ஈடுபடுத்திக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வை தவிர மற்றதெல்லாம் பெண்ணுக்கு போயிருது. ஆமா, அதான் திரும்பி அந்த பார்க்கலாம். அந்த வயது அது ஒரு முக்கிய காரணம். அந்த வயதில் மற்ற விளைவுகளை பற்றி யோசிச்சு பார்க்காத விடலை பெறுவது. ஆனா யோசிக்க வேண்டிய யோசிச்சாலும் தள்ளிட்டேன். அந்த உணர்வு உடைய உந்தல். மானாமதுரை பேருந்துல இறங்கிட்டு நேரம் ரயில்வே நிலையத்துக்கு அங்க ஏறதா சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த நேரத்துல உங்களை வந்து நீங்க வந்து வெளியில வந்துட்டீங்க, தெரியாம வந்துட்டீங்க. ஆமா, யாரா தேடுறாங்களா, நம்ம ஊருக்காரங்க யாரா பாக்குறாங்களா, இங்க பிடிச்சிட்டா என்ன ஆகுது, திரும்ப வீட்டுக்கு போகணுமா, அப்படியான எண்ணெல்லாம் உங்களுக்கு வந்ததாங்க? ஆமா, பார்த்துருக்காங்க. நான் அது இயல்பாகவே நடந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த துணிமணி எல்லாம் வந்து நான் பெருசாக மாற்றிக்கிறல, ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் போனேன். ஏன்னா டியூஷன் எல்லாம் படித்தது வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் நீங்கள் போகிறீங்க, டியூஷன் படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாரும் நான் அந்த ஒரு பயணத்துக்கு கிளம்புறேன், வெளியில் கிளம்புறேங்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்குது. ஒரு ஸ்கூல் பையன் எப்படி வெளியில் நடமாடுவானோ அதே மாதிரி தான் நான். அப்போ பேண்ட்டு ஒரு அப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு பச்சை கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் எங்கள் ஸ்கூலில். அப்போ அந்த யூனிஃபார்மோட தான் போனது. விருதுநகர் ஸ்கூலுங்களா? எஸ்பிகே சைவபானு சக்திரிய ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஓ, பள்ளிக்கு பேரே சத்திரியன் இருக்கு, அதான் போர்க்களத்தில் இருக்காங்க. சரி, அங்கே போகிறப்ப அந்த எண்ணெல்லாம் நினைக்கிறீங்க எப்படி மாட்டக்கூடாதுன்ற மாதிரி தான் போகிறீங்க. ராமேஸ்வரம் போயிட்டு இறங்கிடுங்க. ஆமாம், ரயில் பயணம். அங்கே போய் இறங்கிட்ட உடனே என்ன சூழலை வருது? நீங்கள் இங்கேருந்து நினைச்சது வேறையா இருக்கும், அங்கே பார்க்கறது தேடுறது வேறையா இருக்கும்ல. எப்படி அந்த வயசுல, சின்ன வயசு, போகிறது ஈடம் போகணும்னு நினைக்கிறீங்க, வெறுமனே போய் இறங்கிட்ட உடனே அந்த நேரத்துலேருந்து என்னென்னலாம் சந்திக்கிறீங்க நினைக்கிறீங்க? அது அங்கே போன புத்தகத்தில் எழுதியிருந்தீங்க, அதை ஒட்டி நீங்கள் பேசினா போதும். போனதனுடைய நோக்கம் அங்கே யாராவது ஒரு ஈழத்தமிழர் முடிஞ்சால் போராளிகள் நடமாட்டம் அந்த பகுதிகளில், கடல் பகுதிகளில் இருந்ததுங்கிறது தெரியும். அந்த போராளிகளை இனங்காண முடியுமா, போராளிகள் மூலமாக நம்ம ஈழத்துக்கு போக முடியுமாங்கிறது தான் என்னுடைய அந்த பயணத்துடைய இலக்கே. அதன் அடிப்படையில் நான் அந்த போகும்போது அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய ஆடை உடுத்தியிருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நான் அந்த கண்காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். அருப்புக்கோட்டையில் ஒரு கண்காட்சி நடந்தது, ஈழ சம்மந்தப்பட்ட போர்க்கள கண்காட்சி எல்லாம் நடந்தது. வேறு இயக்கம் நடத்துனாங்க. அது விடுதலை புலிகளுக்கு முதல்ல தோன்றின ஒரு இயக்கம் அது. உமாமகேஸ்வரன் பிளாட் இயக்கத்துடைய அமைப்பை சேர்ந்தவங்க அதை நடத்துனாங்க, அருப்புக்கோட்டையில் நடத்துனாங்க. அதை பார்த்துருக்கேன். அவங்களுடைய பிரச்சார வீடியோக்களும் பார்த்துருக்கேன் நான். அதன் அடிப்படையில் அவங்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதை இப்போ கூட நம்ம அதை இனம் கண்டுபிடிச்சிடலாம், பேசினாவோ இல்லாட்டி அவங்க உடுத்தியிருக்கிற உடைகள் விஷயத்துலையோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். தமிழர்களாக இருந்தாலும் சில நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்குது அவங்களுக்கும் நமக்கும், பழக்க வழக்கங்கள், பேச்சுகள், இந்த மாதிரி விஷயங்களில். அந்த அடிப்படையில் தான் நான் அவங்கள பார்க்கணுன்னு நினச்சேன். போனால் அங்கே யாருமே இல்லை. 9:30 மணி. ஆமாம், இருக்குன்னு நினச்சேன். ரயில் நிலையத்தில் முதல்ல தேடுறேன். ஆமாம், ரயில் நிலையத்தில் தேடுறேன். பயணிகள் இறங்குறது ஏன்னா 9 மணி மேலே ஆச்சு. அப்போல்லாம் ஊர் அடங்கிடும், கிட்டத்தட்ட 9 மணி 9:30 ஊர் அடங்கிடும். பயணிகள் மட்டும்தான் இருக்கும். கடைசி பேருந்து நகரங்களுக்குள்ள டவுன் பஸ்ஸுகள் 10 மணிக்கு உள்ளே போயிடும். அப்போது ரயில் நிலையத்திலேருந்து கோயிலுக்கு போகிறேன். டவுனுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கோயில் இருந்தது. இப்போ பலரும் கோயிலை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் நானும் கோயிலை நோக்கி போனேன். போனால் அங்கே சத்திரங்கள், லாட்ஜில் இருக்கிறவங்க தங்குறாங்க, எல்லாமே பண்ணாங்க. நம்ம அந்தளவுக்கு அந்த சூழ்நிலையில் நிறைய செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல அந்த சத்திரம் முன்னிட்டு நிறையா இருந்தது அங்கே. அந்த காலத்தில் செல்வந்தர்கள்லாம் வந்து பயணிகள், இப்படி ஏழை பயணிகள்லாம் தங்குறதுக்கு சத்திரம், ஆமாம், ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப கம்மியான கட்டணம் தான் அது. ம். ₹1 ₹2 50 பைசா ம். இந்த மாதிரி கட்டணம் தான் அதுக்கெல்லாம். ம். அப்படி ஒரு சத்திரத்தில் நானும் போய் நைட்டு வந்து தங்கினேன். ம். தங்கிட்டு குளிக்கிறதுக்கு காலையில் எல்லாம் கடலை நோக்கி போயிட்டு குளிச்சுட்டு. அங்க குளிக்கிற வசதி இல்ல, வசதி இல்லை. கடலுக்குள்ள தான். ஆமாம், கடலில் குளிக்கணும். கடலில் குளிச்சுட்டு தெருப்பகுதிகளில் அங்கங்கே குளிச்சுக்கிடலாம். பைப்பு ம். போட்டு நகராட்சி அடி வச்சுட்டு அங்கங்க எல்லாம் குளிச்சிட்டு ஆமாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. சரி. சுற்றுலாத்தலம் மாதிரி தானே ம். பயணிகள் குளிக்கிறது. ம். அந்த மாதிரி உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு ம். கடல் வந்து அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு குளம் மாதிரி தான் இருந்தது அந்த நேரத்தில் காலையில். ம். கடல் மாதிரியே தெரியல எனக்கு. முதல்ல ஆச்சரியம் அது. ம். ஏன்னா சென்னையில் பார்த்த கடலுக்கும் ம். திருச்செந்தூர் இந்த அப்பதான் பகுதியில் முத முத கடலையும் பாக்குறீங்க. கடல் நான் நிறைய அத பார்த்தேன். பாத்துட்டீங்க. இந்த வித்தியாசம் இந்த ஒரு அலை இல்லாத ஒரு குளம் மாதிரி இருக்கிற கடலை வந்து பார்த்தா. அதே நேரத்தில் அந்த ஓரளவு வரலாறும் நமக்கு தெரிஞ்சபடியா இந்த மாதிரி இந்த கடலாக தனுஷ்கோடி மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி இடத்த ஆமாம் இழுத்துச்சுங்கிற ஒரு பெரிய ஒரு இது மலைப்பும் கூட. ஒரு 2 விதமான ஒரே ஊரில் 2 விதமான கடலையும் ஒன்று கற்பனையில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பக்கத்தில் அதுக்கு பிறகு அடுத்த நாள் நான் தனுஷ்கோடி அன்னைக்கேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கே தான் தனுஷ்கோடி போகும்போது அந்த சீற்றத்தையும் பார்த்தேன். காலையில் பார்த்த கடலையும் பார்த்தேன். கடல் சீற்றமாக இருக்கும், இங்கே வந்து அமைதியாக இருந்தது, குளம் மாதிரி இருந்தது. ஒரே கடல் தான் இருந்தாலும் அந்த வித்தியாசத்தை உணர்ந்தேன். பிறகு என்னென்னா அந்த பவளப்பாறைகள் அதிகமாக அந்த கடலில் இருந்த சூழலும் பார்த்தேன். ராமேஸ்வரம் வந்து இதெல்லாம் பார்க்குறீங்களா? அப்புறம் வந்து இந்த ஒரு காலையில் போய் அங்கே இருந்துட்டு இருக்கிறப்ப பரபரப்பாக மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளார நான் அப்படியே போய் எல்லாம் தாவி எல்லாம் பார்த்துட்டு ஆட்களை தேடிட்டு இருந்தேன்னு பதிவு பண்ணியிருக்கீங்கல்ல, அது எப்படி அந்த இடம்? அதான் அங்கே கடலில் இங்கே எல்லாம் வந்து வடநாட்டவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அந்த சூழலில் ஈழத்தமிழர்களை இனம் பிடிக்கிறது எல்லாம் கஷ்டம்னு ஒன்று. பிறகு அடுத்து இன்னொரு பகுதிகளில் மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருந்தது. நகரத்துக்கு கொஞ்சம் வெளியில், ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் வெளியில். ஆமாம், அங்கேயும் போனேன். அங்கே போனாங்கன்னா அங்கே எல்லாமே தமிழ்நாடு தமிழர்கள் தான் அதிகமாக மீன்பிடி தொழில்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது. அங்கேயும் அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த சூழ்நிலையில் திரும்ப நான் வந்து ரயில் நிலையத்துக்கே வந்துட்டேன். ரயில் நிலையத்துக்கே வந்துட்டு அப்போ தனுஷ்கோடி பேருந்து தட்டுப்பட்டது. சில வேளை அதுவும் கடல் பகுதி தானே, ராமேஸ்வரம் பக்கத்தில் தானே இருக்குது. தனுஷ்கோடி தலைமன்னார் அந்த ரயில் தொடர்பு போக்குவரத்து தொடர்பெல்லாம் ஓரளவு வாசித்த நினைவு இருந்தது. சரி அங்கே போய் பார்க்கலான்னுட்டு அந்த பஸ்லேயே ஏறினேன். நீங்கள் தனுஷ்கோடி. சரி, அதான் உங்கள் நோக்கம் வந்து ஆட்கள் தேடுறீங்க. அந்த ஆட்களை நீங்கள் தேடுறீங்க, யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஐயா இப்படி பாத்துங்க, ஏன்னா கலந்துக்க நீங்க அப்படியே கம்முன்னு இருக்கீங்களா? அதாவது லயிச்சு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுல பார்க்க வேண்டிய விஷயம், 15 வயசுல எனக்கு பக்கத்து ஊரே தெரியாது, இவ்வளவு தெளிவா போயிருக்கிறாப்லேன்னு பாக்குறேன். அந்த வயசு வந்து அறியா பருவம் தானே. இந்த மாதிரி கிராமத்துல இருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் இந்த நகர் அவங்க அப்பா வந்து அரசு ஊழியரா இருந்ததுனால இவருக்கு விவரம் இருக்கு. எங்களுக்கு விவரம் வரது ரொம்ப லேட் ஆச்சு, இவருக்கு முன்னால வந்திருக்கு. ஒரு நகர்பகுதியில் ஆரம்பத்திலிருந்து படிச்சது ஒன்று, அதுதான் காரணம். அந்த வாசகசாலையும் முக்கியமான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிற. காமராஜர் வாசகாலம் சரியா. ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி போறீங்க, நோக்கம் வந்து என்னன்னா நீ ஆட்களை தேடுறது தான் நோக்கம், இடத்த பாக்குறது நோக்கம் கிடையாது. சரி, அங்க என்ன நடக்குது? அங்க என்ன பாக்குறீங்க? ஆட்கள் கிடைச்சாங்களா சொல்லுங்க. இல்லை, அங்கேயும் ஏமாற்றம் தான். அங்கே போனால் அந்த பயணமே ஒரு ஒரு இயற்கையாக நம்ம அது வரைக்கும் பார்த்த அனுபவத்துக்கும் நான் பார்த்த அந்த வயசுக்குள்ளே நான் பார்த்த அனுபவத்துக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து போக போக அந்த தனுஷ்கோடியை நெருங்க பஸ்ஸில் பயணப்பட்ட அனுபவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். ஒரு மனசை ஒரு பிசைஞ்ச விஷயம். கொஞ்சம் துணிச்சல் தைரியம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட ஒரு இடந்தெரியாத ஒரு அச்சம் வந்து அந்த பயணத்தில் இருந்தது. ஒரு சூனிய பிரதேசம் மாதிரி அது அந்த பகுதி.
இடையிலேயே ஒரு ஆட்கள் நடமாட்டமும் அவ்வளவா ஆமாம் இல்லை அங்கே பார்க்கறதுக்காக போறவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் இராணுவ நடமாட்டம் மாதிரி இவங்களுடைய நடமாட்டம் இருந்தது. சிஆர்பிஎஃப்னு நினைக்கிறேன், அவங்களுடைய நடமாட்டம் அங்கே இருந்தது. அவங்களுடைய ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று இருந்தது. அவங்க அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தபடியா அதுக்கான பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு எல்லை பகுதிங்கிற கடல் கண்காணிப்பு. எந்த வருஷம் இந்த சம்பவம் நீங்க நடக்கிறது வந்து? இது வந்து அது சின்ன அளவில் தான் இருந்தது அப்போ. வருஷம் 86 தான் நீங்க பாக்குற அந்த சம்பவம் 1986. சரியா சொல்லணும்னா ஜூலை மாதம், ஜூலை முதல் வாரம் இல்லாட்டி ஜூன் கடைசி வாரமாக இருக்கும். இதான் அந்த காலகட்டம். ஜூலை ஆமாம் ஜூன் கடைசி வாரம்னு சொல்லலாம், சரியாக சொல்லணும். இப்போ எனக்கு தேதி எல்லாமே நினைவு இல்லை. 86 ஆனால் 86 நடுப்பகுதி. தனுஷ்கோடியில் அங்கே பார்க்குறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது, ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க திரும்ப நீங்கள்? அங்கே திரும்ப நான் தனுஷ்கோடியிலேருந்து திரும்ப அதே பேருந்துலேயே நான் திரும்பிட்டோம். எல்லாருமே அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சிதலமடைஞ்ச கட்டடங்கள், ரயில் தண்டவாளம். ஆமாம், மூழ்கி போன நகரமாக அதனுடைய ரொம்ப சின்ன எச்சங்கள், கொஞ்சம் எச்சங்கள் தான் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கும், ஒரு 2-3 கட்டிடங்கள் மட்டும், ஒரே ஒரு கோயில் மட்டும் அதுல விதிவிலக்கு. சர்ச்சு மீதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு சர்ச் இருந்தது, ஒரு கோயில் மட்டும், ஒரு இந்து கோயில். அது புனரமைக்கப்பட்ட கோயில் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு இந்து கோயில் வந்து சின்ன பீடத்தை ரொம்ப அந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட கொடூரன் போனா கூட அவனை மனதை பாதிக்கக்கூடும். கண்ணுக்கு முன்னால இருந்த ஒரு நகரம் அழிஞ்சு போய் சிதலங்களை பார்த்தா அவனை அறியாமல ஒரு மாற்றம். மனிதர்களோட மூழ்கி போச்சு. ஆமா, வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு போவோம், திரும்ப கூட நான் பார்க்கணும். எல்லாரையும் இங்கே கூட்டு போனால் எல்லாருக்கும் மனமாற்றம் வந்துடும், மனிதாயமான உணர்வே வரும் அதை பார்த்தா. அந்த இடத்துல பார்க்க. ஆமா, நம்மளால ஒண்ணும் கிடையாது, நம்ம மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நாளைக்கு அந்த நகரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கைக்கு மத்தியில இரவோடு இரவா அது காரணமா போனது, மூழ்கி போனது. அந்த ரயில் தண்டவாளம் எல்லாம் வந்து முறுக்கிக்கிட்டு இருந்தது. ஆமா, அதெல்லாம் இப்பவும் இன்னமும் இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு, அப்போ இருந்தது, இப்போ இன்னமும் இருக்கு, சிதிலமடைந்திருக்கு, அடையாளத்துக்கு அப்படியே வச்சிருக்காங்க. சரி சரி, அந்த மாதிரியான. அங்க இருந்துட்டு அப்படியே நேரா வரீங்க, திரும்ப எங்க வரீங்க அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி திரும்ப நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறேன். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வர்றேன். பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். அங்கே வந்து ஒரு நபர் தட்டுப்படுறாரு. நான் எதிர்பார்த்த இலங்கை சேர்ந்த ஒரு நபர் தட்டுப்படுறாரு. ராமேஸ்வரம்னா எந்த இடத்துல? ரயில் நிலையத்தில். ஆமாம், இல்லை அதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறது என்னன்னாக்கா, ஒரு போட்டுலாம் நின்றுட்டு இருக்குது, நிறைய பேர். அது வேற பகுதி. அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொருள் எல்லாம் அப்போ இங்கேருந்து சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கோம்ல, அப்படி போயிட்டு இருக்கப்ப நம்ம பார்த்துட்டு திரும்பும்போது வந்து ஒரு நபர் எனக்கு தென்பட்டார்னு சொல்லி. இல்லை, அது வேற பகுதி. அது வந்து ராமேஸ்வரத்திலிருந்து, ராமேஸ்வரங்கிற ஒரு தீவு. அந்த தீவுல இருந்து நம்ம இந்தியாவுடைய நிலப்பகுதி சந்திக்கிற இடத்துல ஒரு முதல் நகரம்னு சொல்லலாம். அது மண்டபங்கிற ஒரு நகரம். அது இன்னைக்கு அது பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரம் முதல்ல. அதாவது நீங்க வந்து ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்புனா நிலப்பகுதிக்கு வர்றதுக்கு வந்து மண்டபம். அதான் மண்டபம். நீங்க மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகணும்னா மண்டபத்திலிருந்து நீங்க அந்த ராமேஸ்வரம் போகணும். அந்த மண்டபத்தையும் பெருநில பகுதியையும் தீவையும் இணைக்கிற அந்த பாலம் இருக்குல்ல, பாம்பன் பாலம், அந்த ரயில்வே ஸ்டேஷன், அது வந்து மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் துவங்குது. ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரைக்கும் அந்த தீவை வந்து இணைக்கிறது வந்து இந்த 2 பகுதி தான். ஒன்று வந்து அப்போ ரோடு கிடையாது, அப்போ பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் போன 86களில் சாலை பாலம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க, நிறைவடையில். ரயில்வே பாலம் மட்டும்தான் அப்போ இருந்தது. நபரை பார்க்குறீங்க, மண்டபத்தில் பார்க்கல. ராமேஸ்வரத்தில் ஒரு நபரை பார்க்குறேன். அவர்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவர் வந்து நழுவிட்டு போகிறாரு. அவர் வந்து உரையாடலை விரும்பலை, அமைதியாக அந்த இடத்த விட்டு வேற நகர்ந்து போகிறாரு. நான் ஒரு 2-3 தடவை அவரோட நேரம் கேட்குறேன், வேறு ஏதோ பயணத்துக்கு எங்கே போகலாம் என்ன ஏதுன்னு.
ரயில் எப்போ வரும் என்ன அதான் ஏதுன்னு நீங்க புக்ல அது என்ன நம்ம பேசி இருந்ததுன்னா புத்தகத்துல, ஆஹா விட்டுறாதரா அவன் தான் சரியான ஆளா ஆமா. இருக்கிறான், மனசு சொல்லுது, ஆமா. அவனை பிடிச்சிரு எப்படியாவது பிடிச்சிரு. அது வந்து உங்க நினைப்பு விட்டுறாதா அவர் நினைப்பு ஐயோ பாவம் சின்ன பையன் உன விட்டுருவோம்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. மனசுக்குள்ள அவன். சரி, அவன் திரும்ப இது திரும்ப அணுகுறீங்க. அதான் நீங்க வந்து நபர்கள் வந்து இது பண்றாரு. நான் வந்து நடந்த நிகழ்வுகளை ஆமா. இப்போ வீடியோக்காக சொல்லிட்டு இருக்கேன். புத்தகங்கள்ல வந்து நான் எல்லாத்தையுமே விரிவாக சொல்றதுக்கு வந்து இல்ல, முடியல. பக்கங்கள் வந்து அதிகமாகங்கிறதுனால சில விஷயங்களை தவிர்த்துட்டு இருக்கேன். அது விரிவாக சொல்லணும்னா இந்த 450 பக்க புத்தகம் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா அது 1000க்கு மேலே போயிடும். ம். சரி, அந்த இடத்துல வந்துட்டு அவரை பாக்குறீங்க, அவர் நழுவி போறாரு, அப்படியே தொடருங்க அதை. ஆமாம், அவர் போகிறாரு. பிறகு நான் அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். அவர் வந்து இலங்கை தமிழர் தாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும். அப்புறம் அவர் நடந்துக்கிட்ட முறையை பிறகு பின்னாடி நான் யோசிச்சது என்னன்னா, இவர் ஏதோ ஒரு போராளி இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அதனால நம்மளோட தமிழ்நாட்டுக்காரங்களோட உரையாடலை விரும்பலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.